டிக்டாக்ல உருவான ஒரு பிரச்சனை காவல்துறை நிலையம் வரைக்கும் போய் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்குது. சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளம் என்ற கிராமத்தில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய குடும்பஸ்தர் ஒருவர் காவல்துறை நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இதுதான் சம்பவம். அதன் பின்னர் அந்த குடும்பஸ்தர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். அதே நேரம் தனக்கு நடந்த அநியாயங்களை காணொளிகள் மூலமாக டிக்டாக்ல பதிவேற்றம் செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, எதனால இந்த சம்பவம் நடந்தது, எதற்காக டிக்டாக்ல ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை கடைசியில் எப்படி வன்முறையில் வந்து முடியுது, இது போன்ற விஷயங்களை இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதான் ஒரு 2 கிழமைக்கு முதல் பிரான்ஸில் பாரிஸில் வச்சு ஒரு பெண்ணுக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த பெண்ணுக்கு நேரடியாகவும் தாக்குதல் நடத்தி முட்டை வீச்சு நடத்தப்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம், அந்த பெண் தலைவரையும் மாவீரர்களையும் பற்றி இழிவாக பேசினார் என்கின்ற குற்றச்சாட்டில். அந்த பிரச்சனை ஒரு மாதிரி ஓய்ஞ்சு அடங்கி இப்பதான் ஒரு அமைதி நிலைமைக்கு வரும்போது திரும்பவும் டிக்டாக்ல ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி அது காவல்துறை நிலையம் வரைக்கும் போய் காவல்துறையினர் அந்த குறிப்பிட்ட நபரை தாக்கின ஒரு சம்பவம் நடந்திருக்குது. முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர், அவருடைய பேர் கிரிதரன். அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்போம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். நேற்றைய தினம் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி டெலிஃபோனில் ஒருக்கா வந்துட்டு போங்க, ஒரு சின்ன விசாரணை என்று சொல்லி என்னை கூப்பிட்டினோம். சின்ன போனோன்னு என்னட்ட கிடந்த பர்ஸுகள் போனுகள் எல்லாத்தையும் பொலிசு வேண்டிட்டு உடனே என் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடையே பின்னால் தாசன் எனக்கு கண்ணமாக 4 அடி அடித்தவர். நான் பக்கம் எழும்பும்போது பதில் பொறுப்பதிகாரி மற்ற கடமையில் இருந்த தமிழ் போலீஸ் அனோயன் மற்ற சக போலீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு 7-8 பேர் என்ன பிடிச்சு கையையும் காலையும் பிடிச்சி தாசனை அடிக்க விட்டவை. ஸ்டேஷனுக்குள்ளே அடித்து போட்டு என்ன செய்தவையண்டா என்ன கையில் பிடிச்சி நாய் மாதிரி இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அலங்கால இருந்த தாசன் வெள்ள வேண்ட கொண்டு என்னை ஏற்ற முற்பட்டவன். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன பூவரசங்குளம் என்ற கிராமத்தில் வசிக்கக்கூடிய இந்த குடும்பஸ்தர், இவருக்கும் பிரான்ஸில் வசிக்கிற ஒரு ஆளுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை உருவான இடம் டிக்டாக். அப்படியே பிரச்சனை உருவாகி ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் மாறி மாறி கதைச்சு கடைசியில் இந்த பிரான்ஸில் இருக்கிற நபர் இப்போ இலங்கையில் இருக்கிறார். அவர் போய் காவல்துறையில் முறைப்பாடு செய்து புளியங்குளம் காவல்துறையினர் இவரை கூப்பிட்டு இப்போ இவர் மேலே தாக்குதல் நடைபெற்று இப்போ இந்த சம்பவம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடாக செய்யப்பட்டிருக்கு. இந்த சின்ன பூவரசங்குளம் நபருக்கும் இந்த பிரான்ஸில் இருந்து போன நபருக்கும் இடையில என்ன பிரச்சனை என்று சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள எதனால இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி பார்க்கக்குள்ள அது முழுக்க தனிப்பட்ட பிரச்சனை. அவர்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை. எனவே அதை பற்றி நாங்கள் இங்கே விவாதிக்கிறது முறை இல்லை, அது ஒரு பண்பும் இல்லை. ஏன்னு சொன்னால் இவர்கள் 2 பேரும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து அடிபட்டிருந்தாலோ அல்லது தலைவர், மாவீரர்கள், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் இந்த மாதிரியான பொதுவான ஒரு விடயத்துக்காக இவர்கள் 2 பேரும் சண்டை பிடிச்சிருந்தா அதை பற்றி நாங்கள் இங்கே விவாதிக்கலாம். ஆனால் இது முழுக்க அவர்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை. எனவே அதை பற்றி நாங்கள் இங்கே விவாதிக்கிறது அர்த்தம் கிடையாது, அதை பற்றி சொல்றது பண்பாக இருக்க முடியாது. ஆனா இது மாதிரியான பிரச்சனைகள் டிக்டாக்ல ஏன் உருவாக்குகின்றன என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இது மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வருமாண்டு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நிறைய வரும். ஏன்னு சொன்னால் அதற்கான அத்திவாரங்கள் நிறையவே, 1 அல்ல 2 அல்ல, எக்கச்சக்கமான அத்திவாரங்கள் இப்போ டிக்டாக்ல போடப்பட்டு கொண்டே இருக்குது. நீங்க டிக்டாக்ல இருந்து கொண்டு சாதாரணமாக ஒரு அவதானிக்கிற ஒரு ஆளா, ஒரு அவதானிப்பாளராக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே இது விளங்கும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இது மாதிரியான வன்முறைகளுக்கான முழு அத்திவாரமும் அங்கதான் போடப்படுது. என்ன விஷயம் சொன்னா இப்ப டிக்டாக் ஒரு சமூக வலைத்தளம். அங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். பாடுறாக்கள் பாடலாம், ஆடுறாக்கள் ஆடலாம், கதை சொல்றாக்கள் கதை சொல்லலாம். இப்படி எத்தனையோ விதங்கள்ல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். ஒரு சிலாக்கள் புது சமையல் முறைகளை எல்லாத்தையும் அதுல சொல்லி விளங்கப்படுத்தினோம். நான் டிக்டாக்ல இருக்கிறேன், நான் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை பற்றி அதில் விளங்கப்படுத்துறேன்,
டிக்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல தரமான பொருட்களை வந்து மலிவான விலையில் வந்து எப்படி வாங்கலாம் என்று சொல்லி அதை அங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி அந்த சமூக வலைத்தளத்தில் வந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதிலே மிக முக்கியமாக எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் இருந்தாலும் அதிக அளவு காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையும் டிக்டாக்ல தான் இருக்குது. ரெண்டாவது வந்து எங்களுடைய திறமைகளை வந்து மிக இலகுவாக வெளிப்படுத்த முடியும். ஏன்னு சொன்னால் அநேகமான ஆட்கள் வந்து அங்கே இருக்கணும். அப்போ இலகுவாக வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து பிரபலமாகிறதுக்கும் எங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கும் அது ஒரு மிக நல்ல வாய்ப்பாக இருக்குது. இதை விட நீங்கள் ஏதாவது வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் அந்த வியாபார நடவடிக்கையை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கும் உங்களுடைய சேவைகளையும் உங்களுடைய பொருட்களையும் வந்து மற்றாக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா சரி, மற்றபடி அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. எனவே இப்படியான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது எங்களுடைய மக்களில் ஒரு சில ஆக்கள், ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து எதற்காக டிக்டாக்ல சண்டை பிடிக்கணும், எதுக்காக மற்றாக்களோட சண்டை பிடிச்சி மற்றாக்களோட கொழுவுப்பட்டு மற்றாக்களோட வாக்குவாதப்பட்டு ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் தாக்கி வீடியோக்கள் போட்டு அந்த சண்டை நாளுக்கு நாள் முத்தி ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து நேரலையில் வந்து சண்டை பிடிபடி என்று பிடிச்சி வாக்குவாதப்பட்டு கடைசியாக வந்து எப்படி முடிக்கிறேன்னு சொன்னால் நீ தைரியம் இருந்தால் நேரவா, தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நேரவா இப்படின்னு சொல்லி தாங்கள் வசிக்கிற முகவரியை தாங்களே கொடுத்து நேர சந்திச்சு ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் அடி வாங்கி எதுக்கு காவல்துறை நிலையம் வரைக்கும் போகணும். இதில் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் வந்து பிரான்ஸில் இருக்கிறார், மற்ற நபர் வந்து இலங்கையில் இருக்கிறார். பிரான்ஸில் இருக்கிற நபருக்கும் இலங்கையில் இருக்கிற நபருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவர் அவரை பற்றி கதைக்கணும், ஏன் அவர் இவரை பற்றி கதைக்கணும்? எதனால இந்த பிரச்சனை வருது, ஏன் இப்படி பிரச்சனைப்படணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல இந்த சண்டை பிடிக்கிறார்கள் இப்படித்தான். ஒரு ஆள் லண்டனில் இருப்பார், அவர் கனடாவில் இருக்கிற ஒரு ஆளை போய் திருத்துவார். ஒருத்தர் கனடாவில் இருப்பார், அவர் வந்து ஸ்பெயினில் இருக்கிற ஒரு ஆளை போய் திருத்துவார். இப்படியே மாறி மாறி ஒரு ஆள் திருத்த வலிக்கிட்டு ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் கதைக்க வலிக்கிட்டு தான் பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த லண்டனில் இருக்கிற நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 1008 வேலைகள் இருக்கும், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவர் இங்கே டிக்டாக்ல வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வங்கியில் வந்து தேவையில்லாமல் ஒரு வட்டி ஒன்றா விட்டுருப்பாங்க. அவருடைய காசுல இருந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவர் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல ஆஃபர் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஓடி போய் அதை வாங்கலாம். அல்லது அவர் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இலவசமான ஒரு கலை நிகழ்ச்சி நடந்து இருக்கும், ஏதாவது இலவசமான ஒரு கண்காட்சி நடந்து இருக்கும், அதை போய் பார்க்கலாம். தன்னை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன்னை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை பற்றியோ கவனிக்கிறதுக்கு அவருக்கு நேரமே இருக்காது. இத்தனைக்கும் எப்படியாவது வெளிநாட்டுக்கு வந்துடணும், எப்படியாவது வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் என்று சொல்லி இலங்கையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் தவம் கிடக்கணும், எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கணும், எப்படியாவது வெளிநாட்டுக்கு வந்துடணும் என்று சொல்லி அங்கே படாத பாடு படிடம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு வந்த நீங்கள், இந்த நாட்டினுடைய குடியுரிமையை எடுத்த நீங்கள், இப்படி ஒரு அரிய வாய்ப்பு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, எத்தனையோ லட்சக்கணக்கான ஆட்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு, அந்த ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் அல்லது அதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் அப்படி கூட வாழ்க்கை சிறந்திருக்குன்னு சொல்லி அதில் சந்தோஷப்பட்டு அதில் திருப்திப்பட்டு அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக கொண்டு போகாமல் இங்கே இருந்தோண்டு கனடாவில் இருக்கிற ஒரு ஆளோட சண்டை பிடிக்கிறீங்கள். கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறார் பார்த்துக்கொண்டு அவரை பற்றி கருத்துக்கள் சொல்லி அவரோட சண்டை. கனடாவில் இருக்கிறவரும் அதே தான், கனடாக்கு போகணும்னு சொல்லி அங்கே எத்தனை பேர் தவம் கிடக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே கனடாக்கு வந்து கனடாவினுடைய குடியுரிமையை பெற்ற ஒரு ஆள் வந்து அதில் சந்தோஷம் அடையாமல் அதில் ஒரு திருப்தி அடையாமல் அங்கே இருந்தோண்டு ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு ஆளை போய் திருத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நடக்குது டிக்டாக்ல. அப்போ இப்படி நடக்கிற சம்பவங்கள், இப்படி ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் தாக்கி கொண்டு போட்டு கடைசியாக அந்த சண்டை முத்தி வந்து ஒன்றில் அடிபாட்டில் போய் முடியுது, வெட்டுக்கொத்தில் போய் முடியுது, அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் முடியுது. இப்படி ஒரு பக்கம் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து தேவையில்லாத வேலை பார்த்து தேவையில்லாமல் அடுத்தாக்களை பற்றி கதைச்சு தேவையில்லாமல் அடுத்தாக்களை திருத்த போய் அதுவும் தான் வசிக்கிற இடத்துல இருந்து பல 1000 மைலுக்கு அங்கால இருக்கிற ஒரு ஆளை பற்றி தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை போய் திருத்த வலிக்கிட்டு அடிதடிப்பட்டு பிரச்சனைப்பட்டு வன்முறையாகி பொலிசில் போய் அடி வாங்கி அதே நேரம் புத்திசாலியான இன்னும் சில ஆட்கள் வந்து டிக்டாக்கை பயன்படுத்தி நிறைய காசு உழைக்கணும், தங்களுடைய வியாபாரங்களை பெருக்கினம், தங்களுடைய சேவைகளை வந்து விஸ்தரிக்கணும், தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளினம், தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தினம், தங்களுக்கான வாடிக்கையாளர்களை வந்து நிறைய பேர் அதிகரிக்கணும். இந்த மாதிரி அந்த சமூக வலைத்தளத்தை வந்து சாதகமான முறையில் பயன்படுத்துகிறார்கள் நிறைய பேர் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னென்னு சொன்னால், எதுக்காக ஒரு சில மக்கள், ஒரு குறிப்பிட்ட கணிசமான மக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாமல் தங்களையும் பாதிக்க பண்ணி எதுக்காக பிரச்சனைப்பட்டு அடிதடி வன்முறையில் போய் முடியுது, எதுக்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது, ஏன் இப்படியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இது மிக இயல்பான ஒன்று. ஏன்னு சொன்னால் பொதுவாக வந்து மனிதர்களை பற்றி சொல்லியக்குள்ள மனிதர்கள் வந்து ஒரு சமூக விலங்கு, ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன் அந்த சமூக விலங்குன்னு சொன்னால் மற்ற விலங்குகளுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் என்னென்னு சொன்னால் மற்ற விலங்குகள் தங்கட வாரில் பேசாமல் இருப்பினோம். நாங்களும் ஒரு விலங்கு தான், ஆனால் எங்களால் வந்து அப்படி பேசாமல் இருக்க முடியாது. எப்போவுமே வந்து ஒரு மனிதன் வந்து மற்ற மனிதனை சார்ந்து
தான் இந்த உலகத்தில் இருப்பான். மற்ற மனிதர்கள் என்ன செய்யணும் என்று கவனித்து மற்ற மனிதர்களில் இருந்து விஷயங்களை எடுத்து அல்ல மற்ற மனிதர்களுக்கு தன்னுடைய உணர்வுகளை கடத்தி இந்த மாதிரி ஒரு ஆளோட ஒரு ஆள் வந்து ஒன்றிச்சு தான் வாழ்வினம். இது மனிதனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு விதி. இதை வந்து மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் ஒரு ஆளை கவனிக்கிறது, இன்னும் ஒரு ஆட்களை பற்றி கருத்து சொல்றது, இன்னும் ஒரு ஆட்களை வந்து விமர்சனம் செய்கிறது, இதெல்லாமே வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் அதுக்கென்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அதுக்கென்று சொல்லி ஒரு வரையறை இருக்கணும். உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் வரையறையை தாண்டி போகக்குள்ள வந்து அது பிரச்சனையாக தான் முடியும். இப்போ தேசியம் சார்ந்தும் தலைவர் மாவீரர்கள் சொல்லி ஒரு பொதுவான பிரச்சனையை பற்றி ஒரு ஆள் தவறான கருத்தை டிக்டாக்ல முன்வைக்கக்குள்ள வந்து அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்வினை ஆற்றத்தான் வேணும், அதுக்கு நாங்கள் எதிர்க்கிறத சொல்லத்தான் வேணும், அதுக்கு எங்களுடைய உணர்வுகளை கொட்டத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் அது தவிர்க்க முடியாதது. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் டான்ஸ் ஆடினான, அவர் ஓடினான ஆடினான, எங்களுக்கு என்ன, இந்த உலகத்தில் வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து டிக்டாக்ல டான்ஸ் ஆடினோம், நாங்களே அந்த குறிப்பிட்ட ஒரு ஆக்களை போய் திருத்தணும், எங்களோட வேலை அதுவா, எங்களுக்கு அது அவசியம் இல்லை. இந்த மாதிரி எதில் தலையிடணும், எதில் தலையிடக்கூடாது, எதில் கருத்து சொல்லணும், எதில் கருத்து சொல்லக்கூடாது, எதில் எந்த அளவுக்கு கருத்து சொல்லணும், இந்த மாதிரியான ஒரு வரையறைகளை வந்து எங்களுக்கு நாங்களே வச்சுக்கொண்டோம் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு வீடியோ டிக்டாக்ல வருது, உங்களுடைய சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடியோ அதில் வருது, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி வீடியோக்கள் அதில் வருதுன்னு சொன்னால் அப்படி செய்துட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு போகணுமே தவிர தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக அதுக்கு மூக்க நுழைச்சோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு பிரச்சனையாகத்தான் போய் முடியும். ஆனால் இன்றைய சூழலில் குறிப்பிட்ட அந்த சமூக வலைத்தளத்தில் எங்களுடைய ஆக்கள் மத்தியில் ஏதாவது கட்டுப்பாடு, அதாவது ஒரு சில ஆக்கள் மத்தியில் ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா, வரையறை இருக்கா, ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. அங்கே எல்லாமே வந்து எல்லாம் மீறி போய்கொண்டிருக்கு. எனவே டிக்டாக்கால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்னும் நிறையவே வர வாய்ப்பு இருக்கு, இன்னும் நிறையவே அடிபாடுகள் வெட்டுக்கொத்துகள் இன்னும் நிறையவே வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் அதற்கான அத்திவாரங்கள் வந்து அங்கே நிறையவே போடப்பட்டு கொண்டிருக்கு. இரவு 7 மணிக்கு பிறகு நீங்கள் டிக்டாக்கை திறந்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போர், வளைகுடா யுத்தம், இந்த மாதிரியான பல யுத்தங்களை நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே டிக்டாக் வாசிகளை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.